It's good to see you all here. We welcome you all once again in the precious name of our Lord and Savior Jesus Christ, and it's great to see you all here. The Lord has given us lots of uh, talents. There is no one without a God-given talent in our life. தேவன் நமக்கு தேவனுக்கு சோஸ்திரம். உங்களை எல்லோரையும் இங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்பதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். தேவன் நம்ம எல்லாருக்குமே தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். யார் ஒருவரும் ஒரு தாளந்தும் இல்லாமல் இல்லை. If you think that there is no talents that God has given you, you just need to know that you are not found the talent. You need to go to the Lord and you need to ask the Lord, you reveal what you want me to do. நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாளந்துமே இல்லை என்று. ஆனால் நீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனிடத்துல போய் தேவனே எனக்கு நீங்க அதை வெளிப்படுத்துங்கன்னு நீங்க ஜெபியுங்க. When you go and pray, the first time if God reveals the talent that God has given you, keep in that case, is revealed to you. நீங்க முதல்ல போய் ஜெபிக்கும் பொழுது உடனே தேவன் உங்க இடத்துல அந்த தாளந்து என்னன்னு அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினாருன்னா, now it doesn't matter whether God has revealed it to your talent, still the talent can be used for the glory of God's name, or it can be used against God's name, or for glory of the world and Satan's kingdom. It can be used. It can go either side. அந்த தாளந்து அது தேவனுடைய நாம மகிமைக்காக அது பயன்படுத்தலாம், இல்லை தேவனுக்கு எதிராக பயன்படுத்தலாம், இல்லை உலகத்தின் வழியாகவும் அதை பயன்படுத்தலாம். So the talent has this one thing that it can be used for the glory of God, but it can be also used against the very giver of the talent, not glorifying his name. அந்த தாளந்தானது அதை தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காகவும் நம்மால் பயன்படுத்த முடியும். அதே நேரத்துல அந்த தாளந்தை கொடுத்த அவருக்கு எதிராகவும் நாம் அதை பயன்படுத்த முடியும். Now because whenever we have a talent that the Lord has given, the delivery of the talent comes through the heart that is seeking the Lord. Depending on the heart of the person who is now using that talent, அது அந்த 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 தாளந்தை உபயோகப்படுத்துகிற அவர்களுடைய இருதயத்தை பொறுத்து இருக்கிறது. The heart is so important for delivering what the talent is intended to do. அந்த இருதயமானது மிகவும் முக்கியமானது. அந்த தாளந்தை நாம் எந்த நோக்கத்தில் அதை நாம் பயன்படுத்துகிறோம். The Lord has given lots of talents to us, which sometimes even from childhood you can see that our talents are being revealed so much that the Lord has given to us. நமக்கு தேவன் நிறைய தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்காரு. சிறிய வயதிலிருந்து நாம் கொடுத்திருக்கலாம். தேவன் நமக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்திருக்கலாம். சிறிய வயதிலிருந்து பார்த்தோம் என்றால் எவ்வளவோ தாளந்துகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். It might be revealed to that, revealed to others that God has given talent, whether it be in music, whether it be in speaking, or whether it be in doing things. Many talents sometimes we get revealed. பல தாளந்துகள் அது பாட்டு பாடுகிறதாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதாக இருக்கட்டும், இல்லை பேசுகிறதாக இருக்கட்டும், அந்த மாதிரியா தாளந்துகள் வெளிப்படுத்தி இருக்கலாம். So but those talents all depend on the heart that is delivering that talent. அந்த தாளந்து எல்லாமே அந்த யாரு ஒருத்தங்க வெளியே கொண்டு வருகிற அவர்களுடைய இருதயத்தை பொறுத்து இருக்கிறது. You can see that the very instance where he said that the master gave goods to the servants. One 5 talents, another 2 talents, another 1 talent. இந்த நான் பார்க்கிறோம் அந்த எஜமானன் எப்படி அவர்களுடைய வேலைக்காரருக்கு 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்தை அவர் கொடுக்கிறார். It didn't matter how many talents were there, but the heart of the person who was using the talent mattered. அது எத்தனை தாளந்துங்கிறது இப்ப ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா அந்த தாளந்தை உபயோகப்படுத்துகிற நபருடைய இருதயம் அது முக்கியமானது. What did they do with the talent? The heart of the person who was using the talent was so important. அந்த தாளந்தை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தாளந்தை உபயோகப்படுத்துகிற நபருடைய இருதயம் மிகவும் முக்கியமானது. So whoever is now praying for a talent, for God to reveal the talent, you need to first pray, Lord, prepare my heart so that the talent that you are going to reveal will be delivered properly. இப்பொழுது யாரெல்லாம் நீங்கள் தாளந்து எனக்கு வெளிப்படுத்துங்க தேவனேன்னு தாளந்துக்காக நீங்க ஜெபிக்கிறவர்கள் எல்லோரும் ஜெபியுங்கள், தேவனே அந்த நீங்க கொடுக்கிற தாளந்தை நான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும், என்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று நீங்க you can only deliver the talent in the right way for the glory of God through your heart. நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் மூலமாக தான் அந்த தாளந்தை தேவனுடைய மகிமைக்காகவும் சரியான வழியிலும் நீங்கள் பயன்படுத்த முடியும். For the Lord who has given lots of talents to you right from the childhood, you know that it is there, he has revealed to you. Now you need to be so careful in now preparing your heart so that those talent can be used only for the glory of God and not against God. உங்களுக்கு சிறிய வயதிலிருந்து தேவன் பல தாளந்துகளை அவர் கொடுத்திருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த தாளந்துகளை தேவனுடைய
நாம மகிமைக்காக மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள் என்று. We willingly won't use it against God. நாம் தெரிந்து கொண்டு விருப்பத்தோட நாம் தேவனுக்கு எதிராக நாம் அதை பயன்படுத்த மாட்டோம். But if we are not using it for the glory of God, everything else is going against God only. நாம் தேவனுடைய மகிமைக்காக நாம் அதை பயன்படுத்தவில்லை என்றால் அது எல்லாமே தேவனுக்கு எதிராக தான் அது Jesus போகிறது. said that whoever is not with me is against me. இயேசு சொன்னார், யார் எல்லாம் என்னோடு இல்லையோ அவர்கள் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று. Jesus said that whoever doesn't gather with me scatters. இயேசு சொன்னார், யாரெல்லாம் என்னோடு சேரவில்லையோ அவர்கள் எல்லாம் சிதறி போகிறார்கள் என்று. You know, you can see that this is the principle of God's kingdom. It's the principle of Jesus. இது தேவனுடைய இயேசுவினுடைய கொள்கை, தேவனுடைய ராஜ்யத்தின் கொள்கை. So we are going to look into the third week of our God of increase. Our Lord is a Lord of increase. நாம் மூன்றாவது வாரத்தில் இருக்கிறோம். பெருக பண்ணுகிற தேவனை குறித்து நாம் Everything that பார்க்கிறோம். the Lord created is for the one purpose in mind, which is increase. தேவன் சிருஷ்டித்த எல்லாமே அவருடைய மனதுல ஒரே ஒரு நோக்கம் தான், அதை பெருக பண்ணுவது. Be fruitful and multiply. Right from beginning to the end, everything that the Lord saw and He kept and did and allows in our life is for our increase. தேவன் ஆரம்பத்திலிருந்தே அவர் நம்ம சிருஷ்டித்த எல்லாமே, அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே, நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லாமே அது நம்மை பெருக பண்ணுவதற்காக தான். Increase or growth is in the purpose of God's very heart. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது அந்த பெருக பண்ணுவதும் வளர்ச்சி அடைவது. We all have been carefully, so faithfully, fearfully created by the Lord for the purpose of growth and increase, which is for His kingdom and which is be beneficial for us as well. நாம் எல்லோரும் மிகவும் கவனமாக, பயத்தோடு, கவனத்தோடு நாம் எல்லோரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அது தேவனுடைய ராஜ்யத்தில் பெருக பண்ணுவதற்காகவும் அவருடைய ராஜ்யத்தில் வளர்ச்சி அடைவதற்காகவும். Last week we were looking into one very important verse which was in Mark chapter 10 verse 29 to 31, which we are going to look into a bit more further. போன வாரம் நாம் பார்த்தோம் மார்க்கு சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 29 லிருந்து 31 வரைக்கும். அதை நாம் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். So you can see here that it is so important, and Jesus said that Jesus answered to his disciples and said, where Peter began to say, Lord, we have left everything and followed you. What is there for us? It's a very natural question that everyone can ask here. Lord, I am worshiping you. I'm coming. I'm like doing everything. I have left many of my things and coming to you. What is there for me? இங்க பேதுரு கேட்கிறார் இயேசுவிடம், தேவனே, நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்கள் பின்னாடி வந்தேன், உங்களுக்காக வந்தேன், எனக்கு என்ன இருக்கிறது என்று. அது மிகவும் இயல்பான ஒரு கேள்வி. தேவனே, நான் உங்களை ஆராதிக்கிறேன், உங்களுக்காக எல்லா இடத்திற்கும் வருகிறேன், உங்களுக்காக செய்கிறேன், எனக்கு என்ன இருக்கிறது என்பது ஒரு இயல்பான கேள்வி. Here now Jesus is answering in from verse 29 to 31. இங்கே இயேசு பதில் சொல்கிறார் 29 லிருந்து 31 வரைக்கும். Assuredly I say to you, there is no one who has left house or brothers or sisters or father or mother or wife or children or lands for my sake and the gospel's, who shall not receive 100-fold now in this time houses and brothers and sisters and mothers and children and lands with persecutions, and in the age to come eternal life. மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So here you can see that the Lord is clearly saying, anything that you have left, whether it be whatever that has been mentioned here, He is the one who gives 100-fold in this time for whatever you have sacrificed or left. இங்கே தேவன் சொல்லுகிறார், இந்த இடத்தில் குறிக்கப்பட்ட எந்த காரியங்களையாவது நீங்கள் தேவனுக்காக விட்டு வந்தீர்கள் என்றால் அவர் இம்மையிலே இந்த நேரத்திலே நூறத்தனையாக உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. So here he is not saying leave your father, leave your mother, leave your children, leave your wife, leave your house, leave your lands and all and come. He is not saying leave them completely and come to me like a sannyasi or something. He is not saying that. இங்கே அவர் உங்களுடைய சகோதரியாவது வீட்டையாவது சகோதரியாவது உங்களுடைய பெற்றோர்களையாவது உங்களுடைய மனைவியாவது எல்லாவற்றையும் அப்படியே விட்டு நீங்க சன்னியாசி மாதிரி நீங்க வாங்கன்னு அப்படி சொல்லவில்லை. Because the very Lord in the very Gospels has said about honoring father and mother, is said about honoring and being them. Like, don't think that everything that you do for the Lord and think that your father and mother and everyone will be blessed automatically like that. But He wants us to honor the father and mother, but He is also trying to say something else as well here. அவர் அந்த சுவிசேஷத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும் என்று. உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது இந்த இடத்தில் அதோடு கூட அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். So
whoever wants to follow the Lord needs to sacrifice at least a wee bit of these areas. Whether it be a wee bit of, you cannot do everything 100% like a worldly person does. A worldly person can care for all these 100% maximum to his strength. நீங்கள் வந்து தேவனுக்காக நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நீங்கள் கொஞ்சமாவது நீங்கள் வந்து தியாகம் பண்ண வேண்டும். இந்த உலகத்தானவன் வந்து 100% அவன் உலகத்து காரியங்களை அவன் செய்வான், அந்த மாதிரியாக இல்லை. நீங்கள் கொஞ்சமாவது தேவனுக்காக நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். So a worldly person can contribute 100% of all his life and strength towards all these, father, mother, land, house, wife, children, everything he can give. இந்த உலகத்தை சார்ந்தவன் வந்து அவனுடைய பெற்றோர்களுக்காக, சகோதரருக்காக, வீட்டுக்காக, எல்லா காரியங்களுக்காகவும் அவன் 100% அவன் செய்வான். But for one who is following the Lord Jesus, ஆனால் யார் ஒருவன் இயேசுவை பின்பற்றுகிறானோ, he needs to now sacrifice at least wee bit of these things, because you cannot be like 100% everything for there and then everything remaining for the Lord. Lord will somehow do. We cannot think, but there needs to be some sacrifices in every areas that the Lord will require and guide us into those things. That means we have to leave a portion of all these things to some extent. நாம் தேவனை பின்பற்றும் பொழுது தேவனுக்காக இங்கே குறிக்கப்பட்டவைகளில் சில பங்கையாவது சில பகுதியையாவது நாம் தேவனுக்காக தியாகம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். But he says that, but whoever has left for my sake and gospels, ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், யார் ஒருவன் என்னுடைய நாமத்துக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும் அவன் விட்டு வருகிறானோ, especially he says for my sake and gospels, he is highlighting it. அவர் வந்து அதை மிகவும் குறிப்பாக சொல்லுகிறார், எனக்காகவும் என்னுடைய சுவிசேஷத்திற்காகவும். Who shall not receive 100-fold now in this time of all that you have left. நீங்கள் விட்டு வந்த எல்லாவற்றையும் 100 நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். No, the Lord is a Lord of generations, a Lord of our families, Lord of our children, Lord of our ancestors, our parents, grandfather, children, grandchildren. Yes. நம்மளுடைய தேவன் நம்மளுடைய பிதாவுடைய தேவனாக இருக்கிறார், பெற்றோர்களுடைய தேவனாக இருக்கிறார், தாத்தா பாட்டியோட தேவனாக இருக்கிறார், நம்மளுடைய பிள்ளைகளோட தேவனாக இருக்கிறார், பேர பிள்ளைகளோட தேவனாக இருக்கிறார். ஆமா, whatever you have left, the Lord will put a account 100-fold and will be given to your generation, might be your children, grandchildren, parents, grandparents, whoever it is. He will give according to the correct calculation as he has promised 100-folds, and no one will be like denied of that benefit, but you will only enjoy that benefits through your generations. நீங்கள் எதையெல்லாம் விட்டு வந்தீர்களோ அதுல எல்லாரையும் 100 மடங்காக அவருடைய உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு எல்லாருக்கும் 100 மடங்காக அவர் கொஞ்சம் கூட மறுதலிக்காமல், நீங்களும் அதை மறுதலிக்க முடியாது, அவர் 100 மடங்காக அவர் ஆசீர்வதிப்பேன் என்று Because you don't need to worry that what you have left, because the Lord has promised 100-folds of those very things that you have left. நீங்கள் எதை விட்டு வந்தீர்கள் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஏனென்றால் நீங்கள் விட்டு வந்தவைகளை தேவன் சொல்கிறார் 100 ஆசீர்வதிப்பேன் என்று. If you are left a house and come, your grandchildren or your children or great grandchildren might see blessings of houses because of you. நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேரப்பிள்ளைகள், உங்களுடைய பேரப்பிள்ளைகள் எல்லோரும் பல வீடுகளை அவர்கள் பார்ப்பார்கள். What is the use of in our time having 10 houses and being happy when God has given us a plan that you can leave something and invest on your grandchildren or your children, and we are now ready to invest only on us? It is so short lived. We are not living for our generations. That is the problem. என்ன பிரயோஜனம்? இப்ப நாம 10 வீடுகளை இந்த இடத்தில் வாங்கி இந்த நேரத்தில் நாம் வாங்கி வைத்துக்கொண்டு, தேவன் ஆனால் நமக்காக திட்டம் வைத்திருக்கிற நம்மளுடைய பேர பிள்ளைகளுக்காக நாம் கொஞ்சத்தை நாம் விட்டு வைக்கும் பொழுது அவர் நம்மளுடைய பேர பிள்ளைகளுக்காக பெரிய திட்டம் வைத்திருக்கிறதை அதை நாம் இழந்து விடுவோம். So whatever we have left now is an investment for some of our generation, for all, and it's not one, it's 100-fold. நாம் எதையெல்லாம் இப்பொழுது நாம் விட்டு விடுகிறோமோ அதில் வந்து 100 நம்மளுடைய சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. Praise the Lord. But there is one word that is being mentioned here that is so highlighting. இங்கே ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட்டது. Who shall not receive 100-fold now in this time houses and brothers and sisters and mothers and children and lands with persecution. துன்பங்களுடன். So above with 100-folds with everything with persecutions. இது எல்லாம் 100 துன்பங்களுடன் கூட. In the age to come.
வருகிற காலங்கள், and in the age to come eternal life, in this time with persecutions. இந்த இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக பெற்றுக்கொள்கிறது. It's so, this is it. Lord, you're giving me so much, but you have also added one word saying with persecutions. தேவனே நீங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறீர்கள், ஆனால் ஒரு வார்த்தையும் நீங்கள் கூட சேர்த்திருக்கிறீர்கள், துன்பங்களுடன் கூட. In Matthew chapter 13, if you read from verse 20 to 20 and 21, you all know the parable of the sower. மத்தேயு 13:20-21 வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த உவமை தெரியும், விதைக்கிறதை குறித்து. Matthew chapter 13, and I'm just going to read verse 20 and 21. The parable of the sower, you can see that the sower went to sow the seed which is the word of God. He went and sowed in the soil. The soil is our heart. இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த உவமை, விதைக்கிற அந்த உவமையை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த உழவன் சென்று, பயிரிடுகிறவன் சென்று அவன் விதையை பயிரிடுகிறான். அந்த விதை தேவனுடைய வார்த்தை. And the soil is the heart. அந்த நிலமானது அது இருதயம். And you can see that when the seed is being sown, it falls on different types of soil. One in a pathway, some in thorny bushes, some like in the middle of stones, and one in good soil. அந்த பார்க்கிறோம், அந்த விதைகளை விதைக்கும் பொழுது அது வேறு வேறு இடங்களில் அது விதைக்கப்படுகிறது. அது ஒண்ணு நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது, சில இது கற்பாறைகளில் விதைக்கப்படுகிறது, சில இது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படுகிறது. But now here in the explanation, Jesus is saying in Matthew chapter 13 verse 20 and 21. இங்கே இயேசு கிறிஸ்து அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். மத்தேயு 13:20-21. But he who received the seed on stony places, this is he who hears the word of God and immediately receives it with joy. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறவன். In verse 21 he says, yet he has no root in himself, but endures only for a while. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். For when tribulation or persecution arises because of the word, immediately he stumbles. வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். So here you can see that the seed that fell on a soil which has stones and stuffs inside, it is received, the seed is received by the soil, so good, the word is being received by the heart with joy, but because there is no depth of root, the root cannot go because of the stones. You can see that it is being gone away, it cannot give fruit, it cannot grow. இந்த இடத்தில் பார்க்கிறோம், இந்த கற்பாறை இடங்களில் விதைத்த விதைகள் அந்த இடத்தில் மிகவும் சந்தோஷமாக, அது எப்படி இருக்கிறது என்றால் அந்த இருதயம் மிகவும் சந்தோஷமாக உடனே அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அந்த கற்பாறைகளில் ஆழம் இல்லாததனால் அதனால் வளர முடியவில்லை. But when tribulation or persecution, it says, arises because of the word. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே. Many of them face difficult situation, troubles, problems. Now you need to say how many of them are facing troubles and problems because of the word of God that you have guarded in your heart, which you want to highlight in your life. Because of that, how many tribulation and persecution you are facing is what is the question. இங்கே பல பேர் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே கேள்வி என்னவென்றால், எத்தனை பேர் வசனத்தின் நிமித்தம், தேவன் கொடுத்த வசனத்தை நாம் நம்மளுடைய இருதயத்திலே காத்துக்கொள்வதனால, அந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே உபயோகிப்பதனாலே, அதனாலே எத்தனை பேர் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறோம். I like this parable of the sower. I have preached many times here itself in this. எனக்கு இந்த விதைக்கிற ஓமையை குறித்து எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த இடத்திலே நான் நிறைய தடவை இதை பிரசங்கித்திருக்கிறேன். But this time when I was meditating on it, I was reading that, I got a very clear picture of what is a heart. ஆனால் இந்த தடவை நான் இதை தியானம் செய்யும் பொழுதும் எனக்கு மிகவும் தெளிவான ஒரு வரைபடம் கிடைத்தது. இருதயம் என்ன? What is a good heart? How does it look? Oh, what is it? What is a good heart? If I need to have a good heart, what will it look like? நல்ல இருதயம் என்ன? அது எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு? இப்ப எனக்கு நல்ல இருதயம் வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு? A good heart is a heart, அந்த ஒரு நல்ல இருதயம், அந்த இருதயமானது is seeking for the word of God, the seed to be received by the heart. அது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக பார்க்கிற, தேடுகிற இருதயமாக இருக்கிறது. And it is not just a heart that is a soil, that is just heart that is just looking to receive the word of God, but it is in the same time clearing out the stones and the thorns and the bush, getting ready for that word to fall into the soil and to bring deep roots.
அந்த 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 நிலத்துல அந்த இருதயத்துல பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அதுல இருக்கிற கற்களை, முள்ளுகளை, புற்செடிகளை எல்லாவற்றையும் அதை எடுத்து சுத்தம் பண்ணி விட்டு அந்த விதையை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து கனிகளை கொடுப்பதற்கு ஆயத்தமாகிறது. That heart works continuously trying to remove stones and every opposition or obstacle that is there in the soil, in the heart, so that when the seed falls, it will start giving deep roots. That is a good heart according to Jesus. அந்த இருதயமானது எந்த நேரமும் அதனுடைய அந்த இருதயத்தை சுத்தம் பண்ணி கொண்டு அதுல கற்கள் முட்செடிகள் வளராத படிக்க அதை சுத்தம் பண்ணி கொண்டு தேவனிடத்திலிருந்து பெறுகிற அந்த வார்த்தையை அது வளர செய்வதற்காக செய்யும். அதுதான் நல்ல இருதயம். And then it gives 30, 60 and 100 folds of fruits. அதற்கு பிறகு அது 30, 60, 100 தனியமாக அது கனிகளை கொடுக்கிறது. Because it has deep roots, its fruits will last. It will give fruit for longer time. ஏனெனில் அது அதனுடைய அந்த வேர்கள் ஆழமாக இருக்கிறதுனால அது மிகவும் நிறைய நாட்களுக்கு அது கனிகளை கொடுக்கிறதாக it will be dormant certain times. It will pass through storms and flood and everything that nature gives and life gives, everything that it will pass through. But then after that it starts giving fruit again and again, it will give lasting fruit because its roots are deep, nothing can destroy it. அது இயற்கை கொடுக்கிற அந்த புயல், காற்று, மழை எல்லாவற்றையும் அது கடந்து செல்லும். இருந்த போதிலும் அது 30, 60, 100 அது கனியை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஏனெனில் அது மிகவும் ஆழமாக அது வேறு பிடித்திருக்கிறது. There are lots of good hearts in this world. இந்த உலகத்துல நிறைய நல்ல இருதயங்கள் உண்டு. There are lots of people with good hearts in this world who are not knowing the Lord Jesus or not accepted the Lord Jesus as their only savior, but still a very great good heart. இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் நல்ல இருதயங்களோட இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை தெரியாதவர்கள் அப்படி இருக்கலாம் with good hearts. அந்த மாதிரியும் இருக்கலாம். அவர்கள் நல்ல இருதயம் உள்ளவர்கள். There will be good works, there will be different all good things and everything will be there, and it's a good heart. And Jesus has actually appreciated people with good heart. அவர்களிடத்தில் நல்ல வேலை, நல்ல கிரியைகள் இருக்கும், நல்ல வேலைகள் இருக்கும். அந்த மாதிரியான நல்ல இருதயம் உள்ளவர்களை இயேசுவும் அவர் பாராட்டி இருக்கிறார். But who is having what is a good heart in the kingdom of God that the Lord Jesus is specifically saying here? ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து குறிப்பாக சொல்லுகிற தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நல்ல இருதயம் என்ன? He is saying of the heart that is seeking for God's word, the seed to fall, keeping the heart, getting it always analyzing and getting it ready for deep roots to come through the word of God. அவர் சொல்லுகிறார் அந்த நல்ல இருதயமானது எந்த நேரமும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக தேடுகிறதாகவும், அதே நேரத்தில் அந்த இருதயத்தை எந்த நேரமும் சுத்தம் பண்ணி அதை இன்னும் ஆழமாக அதை வளர செய்கிறதாகவும் இருக்கும் என்று. And then you can see that good fruits come out of good trees. அதற்கு பிறகு நீங்க பார்க்கலாம் அந்த நல்ல மரத்திலிருந்து நல்ல கனிகள் வருகிறதை. Now we can say what is a good tree? A good tree is a tree that has deep roots, isn't it? இப்பொழுது நீங்கள் சொல்லலாம், ஓ நல்ல மரம் என்றால் என்ன? நல்ல மரம் என்றால் மிகவும் ஆழமாக வேர் இருக்கிற மரமா? See if you go, yes, it is a tree with good deep roots as well as a very important factor of a good tree. அந்த நல்ல ஆழமாக வேர் இருக்கிற மரத்துக்கு மிகவும் நல்ல மரத்துக்கு அது மிகவும் ஒரு முக்கியமான பகுதியாக I go and plant a tree in my garden which is a very good variety apple or something like that. It is giving very tasty apple, but it doesn't have much of root. It gives apple for a year or two and after that it dies. Is that a good tree because it gave some good fruit? இப்ப நான் என்னுடைய தோட்டத்துல போய் நான் மரங்களை நட்டேன். அதுல நல்ல ஆப்பிள், நல்ல ருசியா இருக்கிற ஆப்பிள் எனக்கு கிடைச்சிச்சு. அது 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ தான் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இல்ல. அது நல்ல கனி கொடுத்ததுனால நல்ல மரமா? Because it doesn't have deep roots. It's just fallen here and there and it's gone. Is it a good tree? ஏன்னா அதுக்கு நல்ல ஆழமான வேர் கிடையாது. அது இங்கே அங்கே விழுந்து போனது. அது நல்ல மரமா? It gave one or two good fruit in one or two season and that's it. It cannot withstand beyond that. ஒரு 2 காலங்கள்ல அது 2 நல்ல பழங்களை கொடுத்தது. அதுக்கு மேல அதனால நிக்க முடியவில்லை. But a good tree is also a tree that gives lasting good fruit because of its deep roots. That's what Lord is saying about a good heart. ஆனால் நல்ல மரமானது அது இன்னும் ஆழமாக வேர் பிடித்து இருக்கிறதுனால அது இன்னும் நிறைய நாளைக்கு கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. அதை குறித்து தான் தேவன் நல்ல இருதயத்தை குறித்து சொல்லுகிறார். Amen. 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 Everyone has a desire to give good fruit.
எல்லோருக்குமே வந்து வாஞ்சை இருக்கிறது, நல்ல கனியை கொடுக்க வேண்டும். Every Christian has a heart or a desire to give good fruit. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருதயம் நல்ல நல்ல கனியை கொடுக்க வேண்டும் என்கிற இருதயம் இருக்கிறது. The day that you accepted the Lord Jesus as your personal savior, everyone has this desire in our heart to give good fruit. என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே நம்ம எல்லோருக்கும் வந்து இந்த நல்ல கனியை கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சையும் இருதயமும் இருக்கிறது. But because everyone has a desire to bear good fruit doesn't mean that you will prepare your heart to actually prepare and receive the seed and the word of God to give good fruit. That you cannot assure. ஆனால் உங்களுக்கு அந்த வாஞ்சையும் இருதயமும் இருந்தாலும் நீங்கள் எந்த நேரமும் அந்த இருதயத்தை நீங்கள் சரியா ஆயத்தம் பண்ணிக்கொண்டு தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அது வேர் பிடிக்கவும் அது நல்ல கனிகளை கொடுக்கும், அதை நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. So that's why we can see just here and there good fruits mixed with some bad fruits, and we don't know whether we are good or bad. அதனால்தான் இங்கேயே அங்கேயும் சில நல்ல நல்ல கனிகளும் அது கெட்ட கனிகளும் சேர்ந்து நமக்கு நல்லவங்களா கெட்டவங்களானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மள பார்த்தா நான் நல்லவனா கெட்டவனான்னு யாருக்கும் தெரியாது. If they see us, they don't know whether we are good or bad also. சர்ச்சுக்கு வந்தா நல்லவன், if we come to church we are good, வெளியில பார்த்தா கெட்டவன். if we see outside they are bad, கஃபேல பார்த்தா கெட்டவன். if we see them in the cafe they are bad, ஆராதிக்கிறது பார்த்தா நல்லவன். if we see they are worshipping they are good, ஒரு டைம்ல பேசுறது பார்த்தா நல்லவன். one time we see when they are talking they are good, இன்னொரு வாட்டி தனியா போய் பேசினா அவன் கெட்டவன். so other time we go and talk to him alone they are bad. We are good or bad, நாம நல்லவங்களா you make a கெட்டவங்களா decision. நாம தான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். But a good heart is what he's saying, seeking God's word for deep roots, and from there we are now expecting the very good fruit. ஆனால் இங்கே நல்ல இருதயம் என்கிறதை தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைக்காக நாம் தேடுகிறவர்களாகவும் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அதை ஆழமான வேர் பிடிக்க வைக்கிறதாகவும் நல்ல கனிகளை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. Now you all can analyze whether you have a good heart. If not, you ask the Lord. இப்பொழுது நீங்க எல்லாரும் ஆராய்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல இருதயம் இருக்கிறதா என்று. இல்லாவிட்டால் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலாம். Amen. That is what the parable of the sower was about, a heart and word of God. அதுதான் இந்த விதைக்கிற உவமை சொல்லுகிறது, இருதயத்தை குறித்தும் கனியை குறித்தும். Now we'll come to the point. இப்பொழுது நாம் குறிப்புக்கு வருவோம். For whoever faced tribulation and persecution because of the word. யாரெல்லாம் வசனத்து நிமித்தம் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் பார்க்கிறார்களோ. See, the word that is spoken over our life always brings opposition. நம்மளுடைய வாழ்க்கையின் மேல் பேசப்பட்ட அந்த வார்த்தையானது எப்பொழுதும் எதிர்ப்பை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. So persecution is like opposition. Directly you are being opposed by certain forces. Satan, his plans, his kingdom, his all his arrangements here opposes us. That's persecution. அந்த துன்பங்கள் என்பது அது வந்து எதிர்ப்பை கொண்டு வருகிறது. அது சாத்தானால இந்த சுத்தி இருக்கிற காரியங்களால உலகத்தினால அது எதிர்ப்பை கொண்டு வருகிறது. So when persecution arises because of the word of God that is spoken over your life, you can be a wee bit at least happy. உங்களுடைய வாழ்க்கையின் மேல் பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தையினால உங்களுக்கு அந்த துன்பம் வருகிறது என்றால் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். But you also need to know that if you don't have the depth of the root, depth of God's word in us, then that persecution can easily swallow us. நீங்கள் அதோடு கூட இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயத்துல அந்த தேவனுடைய வார்த்தையின் ஆழமா இல்லை என்றால் நீங்கள் உங்களை அது மிகவும் சுலபமாக அது அழித்துவிடும். To take a stand in the Lord, to take a stand with the Lord, we need some deep roots. நாம் தேவனோடு இருக்கிறதுக்கு, தேவனோடு நிற்பதற்கு நமக்கு ஒரு ஆழமான வேர் வேண்டும். So every word that the Lord has spoken on your life, for your destiny, for your next minute, for your next year, will bring opposition. எல்லா வார்த்தையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மேல உங்களுடைய சேரும் இடத்திற்காக, உங்களுடைய திட்டத்திற்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவன் பேசின எல்லா வார்த்தையுமே அது ஒரு எதிர்ப்பை கொண்டு வரும். Every 100-fold blessing that Lord is going to give in your life will have persecutions attached with that. தேவன் கொண்டு வருகிற உங்களுக்கு எல்லா நூறத்தனையான ஆசீர்வாதமும் அது துன்பங்களோட சேர்த்துதான் இருக்கும். Because we need to be ready with this truth to actually start our journey. நாம் இந்த சத்தியத்துக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு. Without persecution there is no growth. துன்பங்கள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. With persecution for Lord's sake and the gospel, அந்த தேவனுக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் துன்பப்படுவது, we have growth.
நமக்கு வளர்ச்சி உண்டு. The churches during the time of Acts, which was one of the greatest chapter for the work of the Holy Spirit, you can see that this is very evident in their church that it all was first starting with persecution. இங்கே இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் பார்க்கலாம். அதில் அது மிகவும் ஒரு சாட்சியாக, ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் அவர்கள் அந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த துன்பத்தோட ஆரம்பித்தார்கள், உபத்திரவங்களோட. Because they were with Jesus, they actually knew the principle and they were able to rejoice even in the middle of persecution. அவர்கள் எல்லோரும் இயேசுவை குறித்தும் அவருடைய கொள்கையை குறித்தும் அவர்கள் அறிந்திருந்ததினாலே அவர்கள் அந்த துன்பங்களின் ஊடேயும் அவர்கள் சந்தோஷமாக செய்தார்கள். You know, when we want to invest in a house, we want to buy a house. நாம் ஒரு வீடை வாங்க வேண்டும் என்றால், you know, we are like, we will go for the best house that maximum or 5% beyond my ability only we'll get a house. You know, we won't get a house saying that very low house and all. We'll get a house, trying to get a house which is correct up to my limit plus 5% extra that we can suffer and give. Then keep that house. You know, everyone does like that, isn't it? நம்ம ஒரு வீட்டை வாங்கணும்னா நமக்கு வந்து மிகவும் ஒரு சிறந்த வீடை வாங்கணும். அது என்னுடைய தகுதிக்கு மேலாக ஒரு 5% கூடவே இருக்கிற மாதிரி என்னுடைய தகுதிக்கு மேலாக நான் வந்து அந்த வீட்டை வாங்க வேண்டும். Because why? No, we want to suffer in that way so that now the returns are great. ஏனென்றால் நாம வந்து நமக்கு அது திருப்பி கிடைக்கிறது வந்து மிகவும் பெரிதாக இருக்கிறதுனால இப்படி துன்பப்படுகிறதுக்கு நமக்கு பரவாயில்ல. That's why the disciples during the Acts of the Apostle were rejoicing in their persecution and all the more following the Lord, knowing that they knew who they were following and they knew that the Lord, the glory of the Lord, what He has promised is all there. I don't need to worry about it. This is just momentary. They knew that. அதனால்தான் இந்த அப்போஸ்தலர்கள் எல்லோரும் அவர்களுடைய பயணத்தில் அவர்கள் துன்பங்கள் கூடயும் உபத்திரவங்களினோடையும் அவர்களுக்கு தெரியும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற தேவனுடைய மகிமை, தேவன் வைத்திருக்கிற காரியம் மிகவும் பெரிதானது என்று அவர்கள் இந்த துன்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். To be frank, one of the factors, நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் ஒரு உண்மை என்னவென்றால், many people won't even have a prayer life without problems. பல பேர் வந்து பிரச்சனை இல்லாமல் அவர்களுக்கு ஒரு ஜெப வாழ்க்கை இருக்காது. The motivation to pray is the devil's attack in our life. அந்த நாம ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஊக்குவிக்கிறதே நம்மளுடைய வாழ்க்கையில சாத்தானுடைய தாக்குதல். Yes, devil's conflicts, devil's attack, devil's the problems and the situations which God is allowing in our life might be sometimes the only motivation for our prayer life. சில நேரங்கள்ல வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஊக்குவிக்கிற காரியமே இதுவாக இருக்கலாம். சாத்தான் நம்மளை தாக்குகிறது, இல்லை சாத்தானுடைய முரண்பாடு, இல்லை சாத்தான் கொண்டு வருகிற கெட்ட காரியங்கள், இந்த மாதிரியான காரியங்களாக இருக்கலாம். You know, how many of you do you think that when you read the word of God saying pray without ceasing and pray every day, we all started dedicating our life praying to the Lord? எத்தனை பேர் வந்து நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஜெபம் பண்ணுவதற்கு நாம் அர்ப்பணித்தோம்? You know, when we had a big problem, then we go and read that verse and then we are praying without ceasing. நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் பொழுது நாம் போய் அந்த வார்த்தையை படிப்போம், அதற்கு பிறகு நாம் இடைவிடாமல் ஜெபிப்போம். But you can see that also persecutions and problems and everything has been also allowed by our Lord to motivate certain things in our life. Yes, you need to understand it. அதோடு கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த துன்பங்கள், இந்த நம்மளுடைய உபத்திரவங்கள், இந்த கஷ்டங்கள் எல்லாம் சிலவைகள் எல்லாம் தேவனால் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In these situations we now make a choice by ourselves. We choose to seek the Lord through prayer, through His word. இந்த சூழ்நிலையில நாமே ஒரு தேர்வு எடுக்கிறோம். அந்த நேரத்துல தேவனை தேடுவதற்காகவும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்காகவும். When we don't have a problem, we will think that how can I choose praying? Something is blocking me. நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை என்றால் நான் எப்படி இப்ப ஜெபிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்க முடியும்? ஏதோ ஒன்று தடுக்கிறது. Lord, help me choose your ways, Lord. தேவனே எனக்கு உதவி பண்ணுங்க, உம்முடைய வழிகளை நான் தேர்ந்தெடுப்பதற்கு. When the problem comes, automatically we will choose whatever we need to choose. ஆனால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது தானாகவே நாம் எதை தேர்ந்தெடுக்கணுமோ அதை தேர்ந்தெடுத்து விடுவோம். You can see that the disciples in the Acts of the Apostles faced great persecution. நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் அந்த சீஷர்கள் எல்லாம் மிகவும் பெரிய உபத்திரவங்களினூடே சென்றார்கள். It started with the tremendous outpouring of the Holy Spirit on the disciples on the upper room. You can see that 120 people, they were poured, they were anointed, they are filled with the Holy Spirit. It started in a very great note.
அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மேலறையில் அந்த 120 பேரும் இருக்கும் பொழுது, அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் பயங்கரமாக மிகவும் பெரிதாக அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டது. But you can see that there was an increase. The Holy Spirit was poured beyond measure upon them. அவர்கள் மேல அளவுக்கும் அதிகமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார்கள். But they were also having tremendous persecution or fear of the Jews and the people who are against Jesus, that they were not able to go out openly. அவர்களுக்கு அந்த யூதர்கள் மேலும் இயேசுவுக்கு எதிராக இருக்கிற யூதர்கள் மேலும் அவர்களுக்கு பயம் இருந்தது. அவர்கள் மிகவும் தைரியமாக வெளியே சென்று சொல்ல முடியவில்லை. Because they were facing persecution because of Jesus, they were now they received the Holy Spirit. They were filled with the Holy Spirit to preach about the resurrection of Christ. அவர்கள் ஏன் அந்த துன்பங்களை உபத்திரவங்களை எதிர்கொள்கிறார்கள் என்றால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதை வெளியே போய் பிரசங்கிக்கிறதுக்கு இருக்கிறார்கள். Just like Peter, if initially they would have told that I don't know Jesus, I am not his disciples, they could have led a good life, but they chose to go through the persecution. And Peter was the one who stood up first at that time as well, saying, now we are going to preach the resurrection of Christ. இங்கே பேதுரு முதல்ல சொன்ன மாதிரி, எனக்கு தெரியாது இயேசுவை நான் என்று மறுதலித்தது மாதிரி மறுதலித்து விட்டு அவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் அவர்கள் இயேசுவுக்காக அவர்கள் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். பேதுரு தான் இந்த இடத்திலும் அவர் எழுந்து நின்று முதலாவதாக இயேசுவை பிரசங்கிக்கிறார். Even in the midst of the persecution, the disciples carried on. அந்த உபத்திரவங்களுக்கு நடுவிலேயும் அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய ஊழியத்தை செய்தார்கள். They carried on without bitterness. ஒரு கசப்பும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். When persecution actually comes, also along with that, Satan always tries to give us a medicine, a bitter medicine, which is called bitterness. When persecution comes, somehow if we are not careful, bitterness also tries to creep into us. எப்பொழுதுமே அந்த ஒரு உபத்திரவம் வரும் பொழுது சாத்தான் நமக்கு ஒரு கசப்பு மருந்தை கொடுக்க வருவான். அந்த கசப்பு மருந்து என்ன? கசப்பு தான். அது நாம் அந்த உபத்திரவத்திலே நாம் உடனே அந்த கசப்பு அடைகிறவர்களாக இருப்போம். Because like root of God's word, there is also something called root of bitterness. In Hebrews chapter 12 it's clearly said, root of bitterness. Be sure, be careful that root of bitterness is not coming into us. So when persecution comes, sometimes our bitterness is against God or against people or against whoever is against what God wants to do in our life. Bitterness, இந்த கசப்பு எபிரேயர் 12வது அதிகாரத்துல மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த கசப்பானது ஆணி வேர் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று. ஏனெனில் நாம் தேவனுக்காக நிற்கும் பொழுது, நாம் அந்த உபத்திரவத்தில் கடந்து செல்லும் பொழுது எப்படியாவது அதை தடுப்பதற்கு நமக்கு அந்த கசப்பு வரும். தேவன் மேல் கசப்போ இல்லை, ஜனங்களின் மேல் கசப்போ இல்லை, காரியத்தின் மேல் கசப்போ வரும். But they chose to carry on without bitterness, but more refining their focus towards their Lord. ஆனால் அவர்கள் இந்த சீஷர்கள் அவர்கள் கொஞ்சம் கூட ஒரு கசப்பு இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். அதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். In Acts chapter 2 verse 46 and 47 you can see. அப்போஸ்தலர் 2:46-47 நீங்கள் பார்க்கலாம். So continuing daily with one accord in the temple and breaking bread from house to house, they ate their food with gladness and simplicity of heart, praising God and having favor with all people, and the Lord added to the church daily those who were being saved. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். So you can see that how it started in verse 46 is, so they continuing daily with one accord in temple and breaking bread from house to house, they ate their food with gladness and simplicity of heart. Yes. எப்படி அதுல 46ல ஆரம்பிக்கிறார் என்றால், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி. So in the middle of persecution they refined their focus more towards the Lord, to grow in the Lord. இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில அவர்களுடைய கவனம் எல்லாம் தேவன் மேலும் தேவனில் வளர்ச்சி அடையவும் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். And in verse 47, praising God and having favor with all the people. 47ல சொல்லப்படுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றார்கள். Now there are two things. இங்க ரெண்டு காரியம். Now
we all want favor from God, நமக்கு எல்லோருக்கும் தேவனிடத்திலிருந்து தயவு வேண்டும். and we also want favor with men, people. நமக்கு ஜனங்களிடத்திலிருந்தும் நமக்கு தயவு வேண்டும். Now, both are necessary for us நமக்கு இரண்டுமே முக்கியமானதுதான். because ஏனெனில் you can see that the Lord, even Jesus, found favor from God and favor with men. இயேசுவே நாம் பார்க்கிறோம், அவர் தேவனிடத்திலிருந்தும் அவருக்கு தயவு கிடைத்தது, ஜனங்களிடத்திலிருந்தும் அவருக்கு தயவு கிடைத்தது. Now you can see here also, they continued in the Lord, they had Lord's favor, and you can see that they had the favor of men. அவர்கள் தேவனிடத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைத்தது, ஜனங்கள் எல்லோரிடத்திலிருந்தும் தயவு கிடைத்தது. How do you go about with this thing is important. எப்படி இதில் நீங்கள் செல்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். We will focus on having favor with men, thinking that having favor with all the men, we will also be able to bring the favor of God. நாம மனிதர்களிடத்துல வந்து தயவு கிடைக்கிறதுக்காக நம்ம எல்லா காரியங்களையும் பண்ணிவிட்டு அப்பொழுது நாம் நினைப்போம் தேவனிடத்திலிருந்து நமக்கு தயவு கிடைக்கிறது We என்று. change our pattern of life, we change our thinking, we change our way of doing things, everything according to the favor for men. நாம் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையை, நம்மளுடைய நினைப்பை, நம்மளுடைய காரியங்களை, செய்கைகளை எல்லாவற்றையும் அந்த மனிதனிடத்திலிருந்து தயவு கிடைக்கிறதுக்காக மாற்றி, And then we are expecting that because we are having favor with men, Lord will also show the favor to all the men and to us also. நாம எதிர்பார்க்கிறோம், நமக்கு இந்த ஜனங்களிடத்துல இருந்தெல்லாம் நமக்கு தயவு கிடைக்கிறதுனால தேவனும் எனக்கு தயவு கொடுப்பார், மனிதனிடத்துல இருந்தும் தயவு கிடைக்கும் என்று. So the way that we approach is very important. நாம் எந்த வழியில் நாம் அதை நெருங்குகிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. Sometimes it can be a church as well, that we want favor from all the men who come, all the people who come, and we will change ways here and there, everything for favor for men, thinking that by all these we will also receive great favor from God. சபையிலையும் சில நேரங்களில் இப்படியாக இருக்கலாம். நாம் வந்து எல்லாரிடமும், சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரிடமும் வந்து அவர்களுக்கு தகுந்தபடி எல்லாம் நடந்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து நாம் தயவை பெற்று நாம் நினைக்கிறோம் தேவனிடத்திலிருந்து தயவு கிடைக்கிறது என்று. But here the Lord is saying you need to come the other way around. You need to focus firstly on favor from God. Favor from God. Focusing yourself on God, making your thinking, your ways, your action, everything for favor from God, and then you are lining yourself for favor from men. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், அதற்கு மாறாக நீங்கள் உங்களுடைய கவனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல்கள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து தயவு கிடைக்கிறதுக்காக தேவனிடத்தில் தேவனையே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு ஜனங்களிடத்திலிருந்தும் தயவு கிடைக்கும். When we see that way, we want favor from men, but we only want favor from men through favor from God. நமக்கு ஜனங்களிடத்திலிருந்து தயவு வேண்டும் தான், ஆனால் அந்த ஜனங்களிடத்திலிருந்து கிடைக்கிற தயவு தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற தயவிலிருந்து கிடைக்க வேண்டும். Some people say, I don't need any men, I don't need any people. No, it is not right. The Lord will give us favor with men, but only when we are aligning ourselves for favor from God, then He makes way for favor with men. நாம் சில பேர் சொல்லலாம், எனக்கு மனிதர்களே தேவையில்லை என்று. அப்படி இல்லை, நமக்கு மனிதர்களுடைய தயவு தேவை. ஆனால் நாம் தேவனோடு கூட எப்ப நாம் நேராக நிற்கிறோமோ, சரியாக நிற்கிறோமோ, தேவனுடைய தயவு கிடைக்கிறதோ அப்பொழுது மனிதரிடத்திலிருந்தும் தயவு கிடைக்கும். Because firstly when we focus on favor with men, முதல்ல நீங்கள் மனிதர்களிடத்திலிருந்து தயவு கிடைப்பதற்கு நீங்கள் கவனம் செலுத்தினால் the men will slowly take us along with them, அப்படியே கூட்டிட்டு போய் அப்படியே நல்லா அவங்க ஒரு நல்ல சேர்ல உட்கார வச்சு அப்படியே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். we will think that God is only blessing us. அந்த மனிதனிடத்தில் நாம் தயவு வேண்டும் என்று மனிதனிடத்தில் சென்றோம் என்றால், that man will take us along with him and he will put us in one chair and then he will take away from the Lord. But here what the Lord showed to his people was they aligned their focus on God for favor with God, but they received favor from all the people, he says. ஆனால் இங்கே தேவனுடைய ஜனங்கள் அவர்களுடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால், அவர்கள் தேவனோடு சரியாக நின்றார்கள், தேவனை நோக்கி அவர்களுடைய கவனம் எல்லாம் இருந்தது. அப்பொழுது அவர்கள் ஜனங்களிடத்திலிருந்தும் அவர்களுக்கு தயவு கிடைத்தது. In the midst of all the persecution, they became bold day to day in their service, in their passion for the Lord. Continually, daily, he says, they carried on with the fellow believers with the Lord.
அவர்கள் தேவனிடத்தில் மிகவும் தைரியம் உள்ளவர்களாகவும் தொடர்ச்சியாக தேவனிடத்தில் அவர்கள் சகோதர சகோதரிகள் கூட தொடர்ச்சியாக தேவனிடத்தில் அவர்கள் செல்கிறவர்களாக இருந்தார்கள். மிகவும் தைரியமாக தேவனுடைய வார்த்தையை சொல்கிறவர்களாகவும் Now, இருந்தார்கள். what was the result of that? அதனுடைய விளைவு என்ன? In the verse 46, the last part you can see, sister will read, you can see, and the Lord added to the church daily those who are being saved. கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். So you can see there was an addition happening, an increase happening through persecution. இங்கே நான் பார்க்கிறோம், அந்த உபத்திரவங்களின் மூலமாக துன்பங்களின் மூலமாக அங்கே ஒரு பெருக பண்ணுகிறார் தேவன், வளர்ச்சி அடைகிறது. Do you ever have put our thought that persecution can bring addition in our life? நீங்கள் எப்போது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் உபத்திரவங்களினூடா செல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அது வளர்ச்சியை கொண்டு வரும் என்று? At least are we able to think right in the middle of our persecution so that we are now making way for addition in our life? நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த துன்பங்களின் ஊடாக சரியாக நினைப்பதற்கு நாம் நம்மை நேராக வைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அது பெருக்கத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. You know, because we are all passing through the persecution doesn't mean we are all passing through the persecution in the right attitude that Lord wants. நாம் எல்லோரும் நாம் ஒரு துன்பங்களினூடே கடந்து செல்கிறோம் என்றால் தேவன் நினைக்கிற மாதிரி தேவன் செய்கிற மாதிரி சரியான நடத்தையில் நாம் அந்த துன்பங்களோட கடந்து செல்கிறோமா என்று இல்லை. We cannot think like that because everyone are passing through persecution, but there are only few or some who are passing through the right frame of mind with the right thanksgiving, with the right attitude through that persecution that leads to addition. ஒரு சில பேர் தான் அவர்கள் இந்த உபத்திரவங்களினூடே கடந்து செல்லும் பொழுது சரியான மனதில் சரியான நினைவில் சரியான தேவனுக்கு நேராக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது அவர்களுடைய வாழ்க்கை. Only there are many or few or the focused who pass through the persecution with a good heart. The Jesus explained good heart. இந்த பல பேர் அந்த மாதிரியான துன்பங்களை கடந்து செல்கிறது நல்ல இருதயத்தோட. இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுத்த அந்த நல்ல இருதயம். Praise the Lord. Do we want to pass through persecution? You are saying, oh, I just want to pass through persecution. Doesn't matter anything. But we want to pass through the persecution with a good heart in the kingdom of God. எப்படியோ எனக்கு அந்த கஷ்டமோ அந்த துன்பத்தையோ நான் கடந்து சென்றேன் என்றால் எனக்கு போதும். ஆனால் நாம் அந்த துன்பங்களை கடந்து செல்லும் பொழுது நல்ல இருதயத்தோட கடந்து செல்ல வேண்டும். You know, then you can see that now there was addition because of persecution. நாம் இப்போ பார்க்கிறோம், அந்த துன்பங்களில் அவர்கள் கடந்து சென்றதனால அவர்கள் அங்கே அவர்களுடைய சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். And now you can see that in Acts chapter 4 they again faced persecution because Peter and John did a miracle, and then all the people, the Jews and the high priest, everyone arrested Peter and John, and they told that hereafter you should not preach the name of Jesus. இங்கே அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல நாம் மீண்டுமாக பார்க்கிறோம், அவர்கள் அந்த உபத்திரவங்களினூடே போகிறார்கள். பேதுருவும் யோவானும் அவர்கள் தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்ததனால அவர்களே அந்த அதிகாரிகள் எல்லாம் அவங்க சிறைப்பிடித்து வைக்கிறார்கள். இதற்கு பிறகு நீங்கள் இயேசுவை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று சொல்கிறார்கள். So that's the first persecution brought addition, but again this is carried on with the next persecution. முதல்ல அவர்கள் துன்பங்களோட கடந்து செல்லும் பொழுது அது அவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் ஜனங்கள். இப்பொழுது இரண்டாவதும் அவர்கள் அந்த துன்பங்களோட கடந்து செல்லும் பொழுது, and then you can see here that in Acts chapter 4 and verse 34, அப்போஸ்தலர் 4:34வது வசனம், you can see here that it says, nor was there anyone among them who lacked, for all who were possessors of lands or houses sold them and brought the proceeds of the things that were sold. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். Now the point of the sermon is not sell your house and land and come and keep it or put it here. That's not the point. இந்த பிரசங்கத்தின் குறிப்பு நீங்க உங்களுடைய வீட்டு நிலத்தை எல்லாம் வித்துட்டு இங்க கொண்டாந்து வைங்கன்னு சொல்றது இல்ல. But you can see that they did not lack anything. There was no one there who lacked anything even immediately after that persecution. அந்த உபத்திரவங்களுக்கு அப்புறமும் அவர்களில் ஒருவனும் ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. There was addition again. They didn't lack anything. Everything that they needed was provided beyond what they could expect. அது அந்த இடத்தில் அவர்கள் எண்ணுவதற்கும் மேலாக அவர்களுக்கு அதிகமாக கிடைத்தது. அந்த இடத்தில் மீண்டுமாக அவர்களுக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டது. Now again in Acts chapter 5 you can see that there is another persecution coming. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் இன்னொரு உபத்திரவம் வருகிறது. Now when they are going and they preached about Christ, all the apostles were
imprisoned. கிறிஸ்துவை குறித்து உபதேசம் பண்ணினதுனால அவர்களை சிறைப்பிடித்தார்கள். So you can see that again persecution, 1, 2, 3, 4 persecution. Because after addition, after they were again added, again persecution. அங்கே பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக 1, 2, 3, 4 உபத்திரவங்களினூடே செல்கிறார்கள். அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள், மீண்டுமாக அவர்கள் உபத்திரவங்களோடே Now, செல்கிறார்கள். why is that? எதற்காக அந்தபடி Why நடக்கிறது? you are thinking anyway? Because they were passing through persecution, they were getting added, they were adding on, they were increasing, they were lacking nothing. But again, why persecution on persecution again and again? What is the Lord expecting, or what he wants to give to these people? இங்கே அவர்கள் இந்த மாதிரியான உபத்திரவங்களோட செல்லும் பொழுது அவர்கள் சபையிலே ஆட்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். உபத்திரவங்களோட செல்லும் பொழுது அவர்கள் ஒன்றுக்குமே குறைவாக இல்லை. இன்னும் அவர்கள் நிறைய பேர் அவர்களிடத்தில் வருகிறார்கள். இப்படிதான் இருக்கிறது. எதற்காக இது மீண்டும் மீண்டுமாக தேவன் இதை என்ன செய்ய விரும்புகிறார்? In Acts chapter 6 verse 1, there is one word that comes. அப்போஸ்தலர் 6:1 ஒரு வார்த்தை வருகிறது. If you read Acts chapter 6 verse 1, now in those days when the number of the disciples were multiplying. அப்போஸ்தலர் 6:1 அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது. How did addition become multiplying? எப்படி சேர்த்து கொள்ளப்பட்டது இப்பொழுது பெருகின போதுன்னு வருகிறது. Addition was before, when the persecution started. When they were passing for persecution upon persecution, addition became multiplication. அந்த உபத்திரவம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களிடத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம் வரும் பொழுது அந்த சேர்த்து கொள்ளப்படுகிறது என்னவாகிறது? பெருகினது. I know addition and multiplication is same, but you know the rate in which the Lord wants to bring increase and growth in our life is not just addition, it is multiplication. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற அந்த பெருக பண்ணுகிறதும் அந்த வளர்ச்சியும் அது சும்மா அப்படியே சேர்த்து கொள்ளப்படுகிறது மட்டுமல்ல, பெருக பண்ணுகிறது. They were actually passing through all these persecutions, but they were being added the things in their life, the peace of God, their surroundings, everyone were added, multiplied through persecution. அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் இந்த உபத்திரவங்களோட கடந்து செல்லும் பொழுது அவர்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்களுக்கு சமாதானம் இருந்தது, அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் இருந்தது. அதோடு கூட அவர்களுடைய சபையிலே பெருகவும் பண்ணினார். The persecution increased so much that there was now a head or a leader for the department of persecution. அவர்களுக்கு இவ்வளவு தூரமாக அவர்கள் துன்பங்களும் உபத்திரவங்களும் பெருகின போது அந்த துன்பங்கள் உபத்திரவங்களுக்காக ஒரு தலைவர் அந்த பகுதிக்கு வைக்கப்பட்டது. You know when things are all growing so much, we put a department head for whatever is growing. நம்ம ஏதாவது ஒன்று வளர்ச்சி அடையும் பொழுது உடனே அந்த பகுதிக்கு நம்ம வந்து ஒரு தலைவரை வைப்போம் அல்லவா? Who was the department head for persecution, to taking care of persecution? யாரு அந்த இடத்துல வந்து இந்த துன்பம் உபத்திரவங்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிற தலைமை யாரு? Saul of Tarsus, who became Paul, was the department of persecution leader. அந்த இடத்துல யாரு அந்த உபத்திரவங்களுக்கு எல்லாம் தலைவரா இருந்தார்? தர்சூஸ்ல இருக்கிற சவுல். No, that was how the persecution increased. That it was so much. This Paul, who is now all that he has written about Christ, was the leader for that department. இப்ப கிறிஸ்துவை குறித்து எழுதின அந்த பவுல் தான் அந்த நேரத்தில் அந்த சவுலாக அவர் அந்த உபத்திரவங்களுக்கு தலைவராக இருந்தார். Now in Acts chapter 8 you can see that the department head was appointed, and he was the main person for causing havoc in the church. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், அந்த உபத்திரவத்துக்கு தலைவராக இருக்கிறவர் அவர்தான் அங்கே ஒரு பேரழிவை சபைகளுக்கெல்லாம் கொண்டு வருகிறார். Verse 3 you can see, as for Saul he made havoc of the church, entering every house and dragging off men and women, committing them to prison. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். But what happened in the middle of this persecution? ஆனால் இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில் என்ன நடந்தது? Verse 4 if you read, 4 நீங்கள் படித்தீர்கள் என்றால், therefore those who were scattered went everywhere preaching the word. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். So when the persecution increased, their focus became more refined, more and more refined focus towards God, for gospel sake, for word. You can see how sharp it is becoming. அவர்கள் இந்த உபத்திரவம் மேலும் மேலுமாக அதிகரிக்கும் பொழுது அவர்களுடைய கவனம் எல்லாம் தேவனுக்காகவும் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறதற்காகவும் அவர்களுடைய கவனம் எல்லாம் ஒருநிலைப்பட்டது. Now can I just ask you one question?
நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். When your life, when you are living for the Lord, is getting more and more opposition in your life, நீங்கள் தேவனுக்காக வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக எதிர்ப்புகள் வரும் பொழுது, are you giving up or looking for a new solution, or is your focus on your very Lord refining and refining and refining and becoming laser point? நீங்கள் அந்த நேரத்தில் அந்த உபத்திரவங்களின் மத்தியில் நீங்கள் அப்படியே என்ன செய்வதுன்னு விட்டு விடுகிறீர்களா, இல்லை நீங்கள் இன்னும் ஒரு புதிய ஒரு தீர்வுக்காக பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, இல்லை தேவனிடத்தில் உங்களுடைய தேவனுக்காக இன்னும் அதிகமாக உங்களுடைய கவனம் எல்லாம் ஒருநிலைப்படுகிறதா? I have heard many people who are facing persecution and difficult situation who come and say, I want to take a small break till everything is over and I'll come rejuvenated. Sometimes you can take a break. I'm just saying for example. நான் நிறைய பேரிட்ட பல பேரிடம் இருந்து அவர்கள் உபத்திரவங்களோட துன்பங்களோட கடந்து செல்லும் பொழுது நான் இதை நான் கேட்டிருக்கிறேன். நான் இந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்க விரும்புகிறேன், அதுக்கு பிறகு நான் வருகிறேன். It is like you know what, I think the Lord just wants me to take a rest because of this persecution, and Lord just wants me to enjoy him from where I am. Logical reasoning is one of the greatest enemy for faith. நான் நினைக்கிறேன் தேவன் இந்த நேரத்துல வந்து இந்த துன்பங்களினுடைய செல்லும் பொழுது தேவன் என்னை வந்து ஒரு அமைதியா இருக்கணும், இளைப்பாறுதலை எடுக்கணும்னு சொல்கிறாரு. தேவனிடத்துல நான் தனியா தேவனிடத்துல நான் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறாரு. இந்த மாதிரியாக நாம் காரண காரியங்கள், இந்த உபத்திரவங்களினுடைய இந்த மாதிரியான காரண காரியங்கள் சொல்லுவதுதான் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. But you can see in the book of Acts, when the persecution increased, that was real physical persecution increased, they more and more refined their focus towards the Lord. இங்கே பார்க்கிறோம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக உபத்திரவங்கள் பெருகும் பொழுது அவர்களுடைய கவனமெல்லாம் இன்னும் அதிகமாக தேவனை குறித்தே ஒருநிலைப்பட்டிருந்தார்கள். Now what are we coming to? நாம் எதை குறித்து இப்பொழுது நாம் வருகிறோம்? Are we just going to finish the whole thing by saying that we are all going to face lots of persecution? So now in the persecution, God is going to bring increase. So lifelong you are going to face persecution and you will get lots of increase. What is the point? Persecution, increase. When are we going to enjoy the increase? நாம் இந்த முடிவுக்கு வருகிறோமா? தேவன் எனக்கு வந்து நான் நிறைய என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவமும் துன்பங்களும் நான் கடந்து செல்லும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில அது பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார், எனக்கு எல்லாம் பெருக்கமாக இருக்கிறது. துன்பத்தினுடைய கடந்து செல்கிறேன், அப்புறம் வளர்ச்சி அடைகிறேன், துன்பத்தினுடைய கடந்து செல்கிறேன், வளர்ச்சி அடைகிறேன். எதற்காக இந்த இரண்டும் இப்படியாக மாறி I am growing, again persecution, growing persecution. Is the Lord heartless that he doesn't want us to now enter into the season of increase and enjoy the increase? நான் வந்து வளர்ச்சி அடைகிறேன், துன்பத்தினுடைய கடந்து செல்கிறேன், வளர்ச்சி அடைகிறேன், உபத்திரவத்தில் மாட்டுகிறேன், வளர்ச்சி அடைகிறேன், துன்பத்தில் போகிறேன். இப்படியாக தேவன் வந்து ஒரு இருதயம் இல்லாதவரா? நான் வந்து இந்த மாதிரி துன்பத்தினுடைய செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவரா? The Lord has kept a season of persecution. தேவன் உபத்திரவங்களோட கடந்து செல்வதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். And there you can see that there is increase and multiplication in that season of persecution. அந்த உபத்திரவ காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதில் பெருக பண்ணுகிறதையும் வளர்ச்சி அடைகிறதையும். And but the Lord has also kept a season of increase. அதோடு கூட தேவன் உங்க பெருக பண்ணுகிற ஒரு காலத்தையும் வைத்திருக்கிறார். A season of blessing, a season of peace. அந்த சமாதானத்தின் காலம், ஆசீர்வதிக்கப்படுகிற காலம். Acts chapter 9 அப்போஸ்தலர் 9 verse 31. You can read that. Then the churches throughout all Judea, Galilee and Samaria had peace and were edified. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. So you can see it's a very difficult verse to find in Acts. It says that the churches are now having peace and are edified. The people in the church are experiencing peace. They are seeing that they are growing. They are having some good moment of increase and enjoying what they are all passed through. இங்கே பார்க்கிறோம், இது அந்த சபைகள் எல்லாம் அவர்கள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து இருக்கிறார்கள். அந்த சபைகளில் நாம் பார்க்கலாம், அவர்கள் இந்த உபத்திரவத்தினுடைய அவர்கள் சமாதானம் அடைந்து பக்தி விருத்தி அடைகிறார்கள். There was an increase in their life. அவர்களுடைய வாழ்க்கையில நாம் பெருக்கத்தை பார்க்கலாம். What do you do
when you have peace and when you have increase. உங்களுக்கு சமாதானமும் உங்களுக்கு அஹ், ப- பக்- வளர்ச்சி- சமாதானம் வளர்ச்சியும் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன Now செய்கிறீர்கள்? you need to ask a question to yourself: when I have peace and when I have increase, what will I do? நீங்கள் இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனக்கு சமாதானம் இருக்கும் பொழுது, எனக்கு வளர்ச்சி அடையும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? Here, when the churches, the apostles, the disciples, everyone had peace, what did they do is they say they had peace and edified, and the next verse it says, and walking in the fear of the Lord and the comfort of the Holy Spirit, they were multiplied. இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சபைகள், அந்த சீஷர்கள் எல்லோரும் அவர்கள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து அதற்கு பிறகு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகினர். So when they entered the season of blessing or increase, they now walked in the fear of the Lord and the comfort of the Holy Spirit. அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தின் காலத்தில், சமாதானத்தின் காலத்தில் அவர்கள் நுழைந்த பொழுது அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்தார்கள். What persecutions taught them made them walk when they received the blessing. அந்த உபத்திரவ காலத்தில் இருக்கும் பொழுது என்ன அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததோ அது அவர்கள் ஆசீர்வாத காலத்தில் இருக்கும் பொழுது அதில் நடக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. You know what? When God gives an increase in our life, many of them don't know how we will go. We can become complacent. We can just think that the Lord has now given us a high time. Just enjoy and whatever it is and do whatever it is. We might not have a direction when God gives an increase in our life. நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மை பெருக பண்ணும் பொழுது, நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பொழுது நமக்கு அதுக்கு என்ன பண்ணுவது என்று தெரியாமல் இருக்கலாம். நாம் இது போதும், நமக்கு நான் நல்லா இருக்கிறேன், அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு சமாதானத்தோட சும்மா இருக்கிறவர்களாக இருக்கலாம். But persecution upon persecution in the lives of the disciple made them walk in the addition and multiplication and increase of the Lord. And when they actually faced the increase of the Lord, they now knew to walk in the fear of the Lord amongst that increase. ஆனால் இந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையில துன்பங்களும் உபத்திரவங்களும் பெருகின பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய சபையில ஆட்களும் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், வளர்ச்சி அடைந்தார்கள், எல்லாம் நடந்தது. அந்த ஆசீர்வாத காலத்தில் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாகவும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடக்கிறவர்களாக இருந்தார்கள். Now you know why Lord is allowing many persecutions in our life. உங்களுக்கு இப்பொழுது தெரியுமா தேவன் எதற்காக நம்மளுடைய வாழ்க்கையில பல உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் என்று? So that now in the season of peace that you enter, you will know how to increase in the Lord. அப்பொழுது நீங்கள் ஒரு சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சமாதானத்தின் காலத்தில் நுழையும் பொழுது தேவனுக்குள்ளாக எப்படி பெருகுவது என்று உங்களுக்கு தெரியும். A person who learned to live in the season of persecution and see increase and multiplication will surely know how to live in the season of blessing and increase and face the increase and addition from the Lord. ஒரு நபர் அந்த அவருடைய உபத்திரவ காலத்தில் அவர்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையில் அந்த பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் அவர் அடைகிறதை காண்கிறவர், சமாதான தேவன் வைத்திருக்கிற அந்த சமாதான காலத்திலும் ஆசீர்வாத காலத்திலும் அவர் அந்த வளர்ச்சியையும் பெருக்கத்தையும் அவர் வளர பண்ணுகிறவராக இருப்பார். The Lord can easily test us with persecutions. மிகவும் சுலபமாக தேவன் நம்மை அந்த துன்பங்களினுடைய பரீட்சை பண்ணுகிறவராக இருக்கலாம். And the Lord can also test us in seasons of blessing. தேவன் அதோடு கூட நம்மளுடைய ஆசீர்வாத காலத்திலும் நம்மை பரீட்சை பண்ணுகிறவராக இருப்பார். The Lord can train us in the season of persecution. அந்த உபத்திரவ காலத்தில் தேவன் நம்மை பயிற்சி வைக்கிறவராக இருக்கிறார். The Lord can also show us how to walk in the season of blessing. ஆசீர்வாத காலத்திலும் நாம் எப்படி நடப்பது என்று நமக்கு காண்பித்து கொடுக்கிறவராகவும் தேவன் இருக்கிறார். You know why God is testing us? எதற்காக தேவன் நம்மை பரீட்சை பண்ணுகிறார்? Is he just keeping a test for no reason? Why does he want to test us? ஒரு காரணம் இல்லாமல் நம்மை பரீட்சை பண்ணி பார்க்க விரும்புகிறாரா? எதற்காக தேவன் நம்மை பரீட்சை பண்ணி பார்க்கிறார்? He should or need to test us. அவர் நம்மை பரீட்சை பண்ண பார்க்க வேண்டியது தேவையாக இருக்கிறது, அவர் பண்ணி பார்க்க வேண்டும். Because the glory of the Lord is supposed to rest on you and me. ஏனெனில் தேவனுடைய மகிமை உங்கள் மேலும் என் மேலும் அமர பண்ணுகிறதாக இருக்கணும். For example, when I say easily for glory, you say the
presence and the power of the Lord is meant to rest upon you and me. அந்த மகிமை, தேவனுடைய மகிமை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் அது உங்கள் மேலும் என் மேலும் அமர செய்ய வேண்டும். That is what God is intending. அதுதான் தேவனுடைய நோக்கம். But for his presence and his power, his glory to rest upon us, he needs to test and see if it can rest upon us. அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் நம்மேல் அமர பண்ண செய்ய வேண்டும் என்றால் அவர் நம்மை பரீட்சித்து பார்க்க வேண்டும், அது முடியுமா என்று. When the glory of the Lord rests upon an unprepared and unwilling and unsanctifying life, it crushes us. தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் ஒரு நம் ஆயத்தம் இல்லாத விருப்பம் இல்லாத ஒருவன் மேல் அமர செய்தால் அது அவனை குலைத்து விடும். But when the glory of the Lord rests upon a willing, sanctifying, preparing heart, it establishes us. ஆனால் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் ஒரு ஆயத்தமாக இருக்கிற சுத்தம் பண்ணப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஒருவன் மேல் அமர பண்ணும் பொழுது அது நிலைத்து நிற்கும். So the Lord has to test us. அதற்காக தேவன் நம்மை பரீட்சை பண்ணி பார்க்க வேண்டும். Because his power and his presence is meant to rest upon us. அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் நம்மேல் அமர செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். So that now it will contribute to our stability. We will be stable. நாம் நிலைத்து நிற்பதற்கு அது நமக்கு உதவி பண்ணும். Stability doesn't come from our self will. I am going to do this thing, I am going to be like this, I am not going to do that, I am going to do this. It's not coming from self will. Stability doesn't come from self will. அந்த நிலைத்து நிற்பது நம்மளுடைய சுய விருப்பத்திலிருந்து வருகிறது அல்ல. நான் இப்படி செய்ய போகிறேன், நான் இப்படி செய்ய போகிறேன், நான் இப்படி செய்ய போகிறேன் என்று நம்மளுடைய சுய விருப்பத்திலிருந்து வருகிறது அல்ல. Might be for a person who doesn't trust in the Lord, might be able to walk for certain time or do many things with self will. அந்த தேவனை நம்பாத மனிதன் அவன் கொஞ்ச நேரத்துக்கு அவனுடைய சொந்த விருப்பத்தின் மூலமாக சில காரியங்களை செய்பவனாக இருக்கலாம். But stability can only come by submitting and surrendering and giving ourselves to the Lord. ஆனால் தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது, அப்பொழுதுதான் நிலைத்து நிற்பது வருகிறது. Through a self-denial and a sacrifice only, stability can come in our life and the glory of the Lord can rest upon us. சுயத்தை மறுதலித்து நாம் தேவனுக்காக தியாகம் செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த தேவனுடைய மகிமை நம்மேல் அமர பண்ண முடியும். Amen. 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 If you are passing through the season of persecution, you need to now see increase, addition, multiplication in that very season of persecution. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவ காலத்தை நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இந்த உபத்திரவ காலத்திலேயே நீங்கள் வளர்ச்சியையும் பெருக்கத்தையும் நீங்கள் காண வேண்டும். Then only you will enjoy your season of blessing. அப்பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வாத காலத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். Or the very season of blessing will be a season of dryness and curse for us. இல்லை, அந்த ஆசீர்வாதமான அந்த காலமானது நமக்கு ஒரு வறண்ட காலமாகவும் சாபமான காலமாகவும் இருக்கும். So today let us all just rise to our Lord, to the feet and submit to the Lord, surrender quickly. We'll just say to the Lord, Lord, I just want to pass through these seasons with your increase, Lord. நாம் தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த மாதிரியான காலங்களை நான் கடந்து செல்ல தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று. Lord, we just want to, Lord, submit and surrender ourselves to the Lord. Lord, we just want to give ourselves to you, Lord. We just want to, Lord, pass through, Lord, the season of opposition and persecution that each one of us are facing here with the increase that you have kept in our life. Lord, the Lord of increase, come and, Lord, pour out your spirit upon your people. Let every dry areas in our life, let it see, oh Father, the living water. Let us see, oh Father, let the water parch through the deserts. Let there be a way in the wilderness. Let, Lord, the pots that are empty because of persecution and opposition be filled in the mighty name of Jesus in the middle of the persecution. Thank you, Lord, that you have set for us a table in the presence of the enemy. Lord, you have set for us a presence of you, your
power, everything that we can inherit in our life from your kingdom in the presence of the enemy. So in the middle, Lord, in the middle of the enemy, in the very sight of the enemy, in the very sight of the persecution and the opposition, we just by faith take, oh Father, what you have kept for us. We just submit and surrender to you, and we go right in front of the table, in front of the enemy. We just break the bondages, and we just take what you have kept for us in the season of persecution. Lord, we receive it in the mighty name of Jesus. Lord, we thank you that you have increased for us. You have a season of peace for us. You have a season of blessing for us. We want to enter that season of blessing, Lord, with, Lord, an increase in the season of persecution. Let not any part of my body, will or mind reject that, Lord. Let it not any part of my heart, oh Father, see this persecution as bitterness, Lord. But we submit to the Lord. We just break the roots of bitterness. We just want to come under the grace of God. We don't want to miss the grace of God in our life. Let the root of bitterness that is trying to grow be broken out in the mighty name of Jesus. And today, Lord, we focus, Lord. We refine our focus on you. Lord, the persecution brings more focus in me today, Lord. Lord, I pray, Lord, the very areas that has become relaxed, oh Father, I refine my focus because of the very persecution that has been directed towards me. So today we receive it in the mighty name of Jesus. We receive what you have kept for your children. We receive what you have kept for each and every one here, Lord. Lord, we just want to don't want to neglect this grace that you have given to us, Lord. We don't want to be ignorant about it, but we submit to you in the mighty name of Jesus. We submit to you in the mighty name of Jesus. We submit to you in the mighty name of Jesus. Come and have your way, Lord. Come and have your way, Lord. Come and, Lord, establish each one of us, Lord. We want to carry your glory. We want to carry your presence. Without your presence, we cannot go anywhere. Even you don't come with us, where can we go, oh Father? We want to be a part with you. You rest upon us. The glory of the Lord is risen upon us. That is the word that he gives. The glory of the Lord is risen upon you. Arise and shine, your light has come. When deep darkness has covered the earth, when deep darkness has covered the people, the glory of the Lord is risen upon you. It is going to establish you. It is going to make your foot straight. You are not going to stumble, but you are going to be strong because you got stability. So today we embrace what the Lord is giving to us. Lord, not the favor of men, the favor of God in our life. Let it bring the men to us, Lord. Let it bring the people to us, Lord. We set our hearts straight today. We set our hearts straight today, Lord, in the mighty name of Jesus. We just submit to you. We just surrender to you. Guide and strengthen. In Jesus' name we pray. Amen. Amen.